லங்கேஷா, நான் நிதானத்துடன் சந்தர்ப்பத்தை அறிந்தே பேசுகிறேன். தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளான காரியம் என்றாலும் இதன் மூலம் நாட்டுக்கு அழிவு வந்திருப்பதை தாங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் விபீஷணன். ராவணனால் பொறுக்க முடியவில்லை. குழப்பத்தால் அவன் அறிவு மழுங்கி கிடந்தது. டே துரோகி என்று விபீஷணனை அழைத்தான். அண்ணா, தங்களுக்கு துரோகம் செய்யவில்லை. தங்கள் நல்வாழ்வை லட்சியமாக கொண்டே பேசுகிறேன். சீதையை கொண்டு போய் ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவன் கருணாமூர்த்தி என்று பலரும் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவனை சரணடைந்தால் தங்களை நண்பனாக ஏற்றுக்கொள்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. மாறாக அவனிடம் கொள்ளும் விரோதம் நம்மை பிழைக்க விடாது. எந்த சூர்ப்பனகை உங்களை தூண்டினாளோ அவளை அழைத்து கேளுங்கள். ஜனஸ்தானத்தில் கரதூஷணர்களின் மரணத்தை அவள் கண்ணால் கண்டவள். தான் ஒருவனாக வில்லை மட்டும் ஆயுதமாக கொண்டு முகூர்த்த நேரத்தில் 14,000 வீரர்களை அழித்த அவன் வீரம் சாமான்யமா? அவனுக்கு இந்த லங்காபுரியை அழிக்க அதிக சிரமம் ஏற்படாது. மற்றொன்றையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். வாலியின் பராக்கிரமம் என்ன? ஒரே பாணத்தால் வாலியை ராமன் கொன்றிருக்கிறான். விபீஷணா என்று கத்திய ராவணன் கத்தியை உருவிக்கொண்டு எழுந்தான். அவன் கண்களில் கனல் வீசியது. அதைக் கண்டு மந்திரிகள் நடுங்கினர். அடே துரோகி, நீ தப்பிப்போய் என் தம்பியாய் பிறந்து விட்டாய். இல்லையேல் இந்நேரம் தலை துண்டாகி இருக்கும் என்று பொங்கி வரும் கோபத்தால் சீறினான் ராவணன். விபீஷணன் கூட ஒரு கணம் அவன் கோபத்தைக் கண்டு தயங்கினான். இருப்பினும் தன்னுடைய உறுதியிலிருந்து அவன் எள்ளளவும் நீங்கவில்லை.